சிடபிள்யூசி சீசன் 7 வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்பவும் சூப்பர்பா போயிட்டுருக்குது. அந்த 6 சீசன்ல இல்லாத நெறைய சேஞ்சஸ இந்த சிடபிள்யூசி சீசன் 7ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில நமக்கு புடிச்ச சில அதில இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ட விலக்கியிருக்கிறாங்க. முக்கியமா யார் யார் கோமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாங்கி குரேஷி அது மட்டும் இல்லாம மணிமேகலை அப்படி ரக்ஷன் ஆங்கரிங் பண்றவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு இதுலேருந்து விலகி இருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு புதிய பரிணாமத்தோட சிடபிள்யூசி சீசன் 11 லான்ச் பண்ணியிருக்காங்க. கப்புலா குக் பண்ண விட்டுருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது. ஜட்ஜஸும் ஒண்ணு ஆட் ஆகி இப்போ 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில நம்ம ரோஜா மேம் குடுத்துருக்கிற என்ட்ரி அப்படிங்கிறது சூப்பர்பா இருக்கு. ஆங்கரிங்லயும் நம்ம மாகாபா, ஜோயா பேர விட்டுருக்குறாங்க. அந்த வகையில சிடபிள்யூசியோட மொத்த இதையுமே மாத்திருக்காங்க. இதில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரேஷி ரீசென்ட்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மாதம்பட்டி ரங்கராஜ் சார பயங்கரமா கலாய்ச்சி விட்டுருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆடாதீங்க. நான் எப்ப வேணாலும் வருவேன். நீங்க ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கலாய்ச்சி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குரேஷி வந்து சிடபிள்யூசிய குவிட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமே அவருக்கு ஹாட்ஸ்டார் அந்த வெப் சீரிஸ்ல கமிட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம நெறைய கேரக்டர்ஸ் வந்து அவருக்கு மூவிஸ்ல வந்துட்டு இருக்கிறதுனால சிடபிள்யூசிக்கு டேட் குடுக்க முடியாதனால அவர் அதுலேருந்து விலகி இருக்கிறாரு. அந்த வகையில மாதம்பட்டி ரங்கராஜ வெளிப்படையாவே கலாய்ச்சிட்டு வர குரேஷி இந்த மாதிரி போட்ட பதிவு வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லாவே வரமாட்டீங்களா? குவிட் பண்ணிட்டு போயிட்டீங்களா? இல்ல அட்லீஸ்ட் செலிப்ரேஷன் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்காவது நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு ரெக்வெஸ்ட்டை குரேஷி கிட்ட வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குரேஷி ஹே ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில பயங்கரமா பிஸியா இருக்கிற குரேஷினால சிடபிள்யூசி சீசன் 7க்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேபி அவரு செலிப்ரேஷனுக்காவது வருவாரா? இல்ல பாலா மாரி சுத்தமா விஜய் டிவிய விட்டு ஒதுங்கிடுவாரா? அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல. அந்த வகையில தான் பிஸியா இருக்கிறதுனால தான் என்னால சிடபிள்யூசி சீசன் 7 அட்டெண்ட் பண்ண முடியல. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தாமு சார், ரங்கராஜ் சார், கௌஷிக் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சில எந்த சீசன் ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட்டான சீசன் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.